எங்களுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உங்களுக்கு சந்தேகமா? சந்தேகம் என்பதே வேண்டாம். 14 தான் கண்பிடித்து பார்க்கலாம். ரூபமான காட்சி என்ன தவறு செய்தேன் என்று எத்தனை நேரமாக தன்னை சிந்திக் கொண்டிருந்தேன். எதற்காக இந்த காலதாமதம்? ஆனால் இப்படி காலதாமதமாக வருகின்றாயே எந்த காரணம் இருக்கிறாய்? வார்த்தையா நிறைய கோடி தவறு இருக்கின்றாய். ஒரு பக்தி நிலை அதுவாறு செல்கின்றாய். இல்லை ஒரு மனதோடு எனக்கே சிவசிவார் சிவசிவாய் பக்தியோ என்று உங்கள் இருவரையுமே சொல்லி கிடையாது. எங்களை சோதிப்பதற்காகவே இந்த காலதாமதமா? உண்மைதான். இருவரும் நீங்கள் இருவருமே என்ன செய்கிறார்கள் என்று காண வேண்டும் என்று நாங்கள் இருவருமே இந்த உலகத்திலே ஒளிவிடுக்க அந்த சூரியனையும் சந்திரனையும் 2 பேருமே அண்ணன் தம்பி இருவரால் ஆலைக்கு ஒருவரை விழுங்கி விட்டோம். அப்படியா? உலகமே இருள்மயமாக இருக்கின்றது. நிறைவேறிவிட்டது. நீங்கள் விழுங்கிய நோக்கம் என காண்பதற்காக நான் தான் காட்சி கொடுத்து விட்டேன் அல்லவா? அந்த சூரிய சந்திரனையும் வெளியே விடலாமே. என்னப்பா எனக்கு நேரிலே காட்சி மட்டும் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் எதற்காக உன்னை கோரி தவம் இருந்தோம்? எனக்கு தேவையானது வரம். அங்க அப்படி இருக்கின்ற சமயத்தில் நான் கேட்கக்கூடிய வரங்களை நீ கட்டாயம் கொடுப்பேன் என்று எனது கரத்திலே சத்தியத்தை செய்து கொடுத்தால் நிச்சயமா 2 பேரும் வெளியே விடுறோம். நீங்கள் இருவருமே யார்? என்னுடைய பக்தன். உங்களுக்கு நான் வரத்தை கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கவா போகின்றேன்? எதற்காக தெரியுமா? சந்தேகமா? நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படியா? எப்படி எங்களை சோதித்து பார்த்தீரோ ஆகையால் நாங்கள் வரமதை வாங்குவதற்கு முன்பதாக இருவரையும் வெளிவிட்டால் எங்களுக்கு வரமதை கொடுக்காமல் போய்விட்டீர்கள் என்றால் ஒரு சிறிய சந்தேகம். சத்தியத்தை படுத்துவீர்கள். சரி, நீ கேட்ட பிரகாரமே தரையில் அவள் தருகிறேன். இதுவே சத்தியம். அப்படியா? தம்பி, ஆண்டவன் சத்தியத்தை செய்து கொடுத்தார். சந்திரனை நீ விடி, சூரியனை நான் விடுகின்றேன். இப்பொழுதுதான் உலகமே பிரகாசமாக காட்சியளிக்கிறது. சந்திரவர் எப்பொழுது வருவது தெரியவில்லை. ஆனால் பத்தா, நீ என்ன வரம் கேட்கிறாய்? எனக்கு தேவையான வரம் என்ன வேண்டும் கேட்கலாம். எனக்கு வேண்டிய வர பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. நீர், நிலம், காற்று, ஆகாயம். வரமதை தந்தீர்கள். நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். வரமதை பெற்றுவிட்டோம். வரம் பெற்ற வல்லமை சாலியாக இருக்கின்றோம். இந்த சந்தோஷமான தருணத்திலே என்னுடைய மனைவி காமவல்லியை சந்திக்க வேண்டும். இந்த சந்தோஷமான செய்தியை அவளிடத்திலே கூற வேண்டும். இப்ப எங்க போனோம்? என்னுடைய அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். புறப்பட்டு வா தம்பி, புறப்பட்டு Thank you.
மகிழ்வடி மலையாள ஆனவர்க்கு அமிர்தளித்த முகுதாமுதா மகிழ்வடி ஆதிபகவான் முதற்றவரது வல்லவனுக்கு வாசிக்கிறீங்க. இந்த ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய வாதாபிக்கு மனைவியாக காமாவளி என்ற பெயர் பெற்று எவ்வித குறைமில்லாமல் வாழ்த்து வருகிறேன். அப்படி இருக்கிற அனுதினமும் என் சுவாமியை காண வேண்டும். அத்தா என்னுடைய மனைவியை அழைத்து வான்னு அழைச்சிட்டு வாங்க. போன பேரு இமாச்சலம் சென்று வர்றவனை பெற்று வரப்பிரசாதியாக திரும்பி வந்திருக்கிறேன். ஆகையால் அதோ இருக்கின்றார்கள் அந்த தேவர்கள் அனைவரையுமே சாட்டை கொண்டு வேட்டையாட வேண்டும். ஆகையால் நானும் என்னுடைய தம்பியும் புறப்பட போகின்றோம். எனக்கு நீ விடை தாமரம் கொடுத்து அனுப்ப வேண்டும்.
ஏதாவது வாங்கி வரீங்களா? கண்ணே, காமவாணி. அம்மா விட்டா சப்பி நடக்கும். ஒண்ணும் இல்ல, அவர் கடைக்காரர் வாங்கி வந்துட்டாரு. உனக்கு ஏதோ ஆசை பாசை இருக்கு. எதுவுமே வாங்கிட்டு வரல எனக்கு. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதோ தெரிகின்ற தேவலோகம். அத்தான், அதோ இருக்கின்றது. தேவலோகம். தேவலோகம் சென்று எவ்வளவு சென்று? அங்கு இருக்கும் பொன்பொருள் அனைத்தும் வாங்கி வர வேண்டும். அது மட்டும் அது மட்டும் கிடையாது. அங்கு இருக்கும் நாட்டுமார்கள் அனைவரும் எனக்கு தாதி பெண்களாக வேண்டும். அடடே. அழகார பொண்ணு. கண்ணே, காமவல்லி, நீ உரைத்த பிரகாரமே அனைத்தையுமே கொண்டு வருகின்றேன். நீ சென்று அரண்மனையில் ஓய்வெடு. நான் புறப்பட்டு வருகின்றேன். போய் வேணாங்க. பாசமா எங்க அம்மா மாதிரி அவங்க. மாதிரி. நீ எனக்கு அப்பா மாதிரி. கூடயா? முன்னாடியும். நீ உன் வீரத்துக்கு தீர்த்துக்கும் நீ போனா வேலைக்கு ஆகுமா? அதனால அதனால அம்மா இருக்கிறாரு. ஓ, என்னுடைய தம்பி பாட்டு போயிருந்தா என்னுடைய தம்பி என்னதான் இருக்கின்றான். அவன் யார்? ஒரே பாட்டுல ரெண்டு பேரும் ஒண்ணா குடிச்சிருந்தாங்க. என்னுடைய தம்பியை அழைத்து அந்த தேவலோகம் சென்று அதோதம் செய்தி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நகை பொன் பொருள் ஆடை ஆபரணம் அத்தனையுமே கொடுத்து கொண்டு வர. அது மட்டும் தம்பி இல்லாமல் தம்பி கூப்பிடலாமா? அது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பணி நாட்டிய பெண்கள் அனைவரையுமே அழைத்து வாடா என் தம்பியா. உன் தம்பி சில இடம் பாடா இருப்பாங்களே. அண்ணா அது இருபதாயிரத்தை காரணம் கேட்கறது இருக்கின்றது. என்ன தெரியாது. என்னடா அட போப்பா தெரியவே இல்லப்பா. ஒரு புல்லுல ஒரு ஆப்பு வச்சு முன்னாடி தம்பி உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? ஓடி வந்து டேய். உன்னுடைய அண்ணியை சந்தித்து சந்தித்து. உன்னுடைய அண்ணி என்ன கேட்டால் தெரியுமா? என்ன கேட்டா? நீங்கள் மட்டும்